வணக்கங்க. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வர்றீங்க? ஈரோட்லேருந்து வர்றீங்களா? சரிங்க. கையில் வச்சுருக்கிறது ஆட்டுக்குட்டிங்களா கடாய் குட்டிங்களா? கடாய் குட்டி காட்டுங்க. அழகாக இருக்கு. என்ன விலை சொன்னாங்க? 2700 சொன்னாங்களா? சரிங்க. காலையில் எத்தனை மணிக்கு வந்தீங்க? 5:50க்கே கிளம்பி வந்துட்டீங்களா? பரவாயில்லைங்க. சந்தைக்கு வந்து பரவாயில்லைங்களா குட்டி? பரவாயில்லைங்க. இதுக்கு முன்னாடி ஆட்டுக்குட்டி வளர்த்துறீங்களா? வளர்த்திட்டு இருக்கீங்களா? சரி, ஓகேங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. இந்த வாரம் பெருந்துறை சந்தை எப்படி வியாபாரம் பரவாயில்லைங்களா? சுமாரத்தான் போகுதுங்க. நோம்பு சந்தையாச்சுங்களா? சரிங்க. சுமாரத்தான் போகுதுங்க. பொங்கல் விற்பனை கம்மி தானுங்களா? சரிங்க. இந்த கடாய் இது என்ன ஆட்டுக்குட்டிங்க? கடாய் 2 பிறவை 2ங்க. எது 2 கடாய்ங்க? செவல பிறவை. சரிங்க. இந்த வெள்ளை 2 கடாய். இந்த 2 கடாய்ங்க. சரிண்ணா. இந்த கருஞ்சாட்டைங்க? அது மூட்டுக்குட்டி. மூட்டுக்குட்டிங்களா? சரி. என்ன விலை வருதுங்க ஒவ்வொரு குட்டியும்? ஒரு குட்டி 2.5 போட்டுருங்க. 2500 சொல்றீங்க. நல்லா மேய்ச்சலுங்களா? ரோட்டு சொன்னா 27 கொடுக்கலாம். 3500 சொல்லி 2700 கொடுக்கலாங்க. சரிங்க. எல்லாம் மேய்ச்சல் தரத்துல இருக்கானே இல்லை பால் குட்டிங்களா? நல்லா மேய்க்கல் கொடுத்தாங்க. நல்லா மேய்க்கலாங்க. பெருவெட்டு ஆடுங்களா இது? ஓரளவுக்கு பெருவெட்டு ஆடுங்க. சரிண்ணா. எவ்வளோ குட்டி கொண்டு வந்தீங்க? ஒரு 6 குட்டி கொண்டு 2 குட்டி கொடுத்துருக்கோம். ஆனால் கேரண்டி கிடையாது. ஏனுங்க அப்படி சொல்றீங்க? ஆமாம், ஆட்டுக்குட்டிக்கு மனசுக்கு கேரண்டி வைப்பலாம். அதனால அப்படி சொல்றீங்களா? ஆட்டுக்குட்டி கேரண்டி இல்லை. பொதுவாக வியாபாரிகளும் என்கிட்ட வாங்கின ஆடு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிதான் விற்கிறாங்க. நீங்க வித்தியாசம் நேரக்காலம் அதாதாங்க. பொருட்டு பேசி அதாதாங்க. உண்மை சொல்லி வித்துக்கிறது. நம்ம வாங்கிட்டோம்னா வளர்த்துறது அவங்க கிட்ட தான் இருக்கு. சரி, ஓகேங்க ஐயா. தண்ணி ஊற்ற மாட்டோம். தண்ணி எல்லாம் காட்டு பைப் வைப்பாங்க. அதாதாங்க. பைப் வைக்கிற வேலை இல்லை. தண்ணி எல்லாம் விட்டு விற்போம். ஆட்டு குட்டி பார்த்தா தெரியுங்க. உள்ள வயிறு உப்பி இருந்ததுன்னா தண்ணி அடிச்சு விற்பாங்க. சரி, ஓகேங்க. உங்க ஃபோன் நம்பர் சொல்றீங்களா? இது வேணும் ஆள் வேணும் வாங்கிப்பாங்களேங்க. ஃபோன் நம்பர் 80. சரிங்க. 120. சரிங்க. 21. சரிங்க. 938. சரிங்க. சிறுவலூர் துரைசாமி அண்ணா. சரி, ஓகேண்ணா. நீங்க மற்ற எந்த சந்தைங்கண்ணா போறீங்க? எல்லா சந்தையும் போவோம். வியாழக்கிழமை ஒன்றுதான் இல்லை. சரிங்க. குளத்தூர் போவோம், மடிச்சூர் போவோம். சரிங்கண்ணா. பெருந்தாரு, சாவகட்டிப்பாளையம் வெள்ளிக்கிழமை எல்லா சந்தைக்கும் போவோம். சரி. நம்மளோட சப்ஸ்கிரைபரில் நிறைய பேர் செம்மறி ஆடுகள் பற்றி வீடியோ போடுன்னு கேட்டிருந்தீங்க. அதை பற்றி தான் இந்த பதிவு பார்க்க போகிறோம். இது பெருந்துறை ஆட்டு சந்தை வந்திருக்கோம். வாரம் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை செயல்படும். இங்கே வந்து நம்ம அண்ணா வணக்கம்ண்ணா. நல்லா இருக்கீங்களா? ஆடல என்ன விலை வருதுங்க? சார் இதெல்லாம் 7,000 ரூபாய் 8 ரூபா பாருங்க. 8000 ரூபா வருதுங்களா? சரிண்ணா. இதெல்லாம் கொடுப்பாங்க. இதெல்லாம் எவ்வளோ நாளான கடைண்ணா? என்ன சார் இதெல்லாம் எவ்வளோ நாளான ஆடுங்க? ஒரு 2 மாசம் இருக்கு. 2 மாசம் தானுங்களா? சரிங்க. 2 மாசம் 3 மாசம் இருக்கு. இது போல பெரிய கடைகள் மட்டும் தான் உங்ககிட்ட கிடைக்கல இல்ல வளர்ப்பு குட்டிகள்? எல்லாமே குட்டி பால் குட்டில இருந்துங்க. சரிங்க. முஸ்லிம் கடாய் வரைக்கும் இருக்குது. கொம்பு கடாய் பெரிய கடாய் வரைக்கும் கிடைக்குங்க. சரி, ஓகே. நம்ம கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. நீங்க என்னென்ன சந்தைக்கு போறீங்க? சனிக்கிழமை அன்னூருங்க. சரிங்க. ஞாயிற்றுக்கிழமை பெருந்துறை. சரிங்க. குணத்தூர், செவ்வாய்க்கிழமை சத்தி, புதன்கிழமை கவந்தப்படி, வியாழக்கிழமை புளியம்பட்டி, வெள்ளிக்கிழமை சாவுக்கட்டுப்பாளையம் சீனம் புது சந்தை. அதை முடிச்சு சீனாவூர் மாடி சந்தை. சரி, ஓகே. 59 738 1991. பெருந்துறை ஆட்டு சந்தை அவ்வளோ பெரியான சந்தை இல்லை. பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. ஓரளவுக்கு சின்ன சந்தை தான். பார்த்தீங்க இவ்வளோதான் மொத்தம். இந்த 3 ஆடும் பார்த்தீங்கன்னா 30,000 ரூபா சொல்கிறாங்க. இந்த 3 ஆடையும் சேர்த்து, அதாவது ஒரு ஆட்டோட விலை 10,000 ரூபா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விலை அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நான் பெருந்துறை ஆட்டு சந்தையில் பார்த்தீங்கன்னா அண்ணன் விற்பனை கொண்டு வந்திருக்காரு. இது வந்து வளர்ப்பு குட்டியோடு இருக்கிற ஆடுகள் தான் அதிகமாக விற்பனை கொண்டு வர. குன்னத்தூர் சந்தையில் இவரை பற்றி நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 ஆடு பக்கம் கொண்டு வந்திருக்கிறாரு. அண்ணா வணக்கம்ண்ணா. ஒரே நிமிஷம். மொத்தம் எவ்வளோண்ணா இருக்குது? 2 கடாய் ஒரு மூட்டு குட்டிங்களா? இந்த பெரிய ஆட்டோட குட்டிங்களா? இது 2 இந்த குட்டி இந்த குட்டியும் இந்த என்ன விலை வருதுன்னா 32ங்களா? சரிண்ணா. எத்தனை இதுண்ணா போட்டிருக்குது? இது 3 குட்டி ஆடுங்களா? மொத்தம் 4 குட்டி ஆடுங்க. ஒரு குட்டி 3 குட்டி கொடுத்துட்டு மொத்தம் 4 குட்டி போட்டிருக்குங்களா? 2 குட்டி காட்டிருப்பாங்க இருக்குது. சரிங்க. 2 குட்டி ஆட்டு கொடுத்துறாங்க. பரவாயில்ல. 4 குட்டி. அதாதாங்க. அனுசரிச்சு கொடுப்பாரு. குட்டியெல்லாம் இருக்கு. 4 குட்டியோட இருக்குது. ஆனா ஒரு குட்டி கொடுத்துறாங்க. சரிண்ணா. 4 குட்டி போட்டு ஆடு வளர்த்துதுங்களா? பால் இருக்குங்களா? 4 குட்டி போட்டிருந்தது. பார்த்தீங்கன்னா இது பாருங்க. இந்த 2 குட்டி, அது ஒரு குட்டி, மொத்தம் 3 குட்டியோட. இது எத்தனை இதுனா போட்டிருக்கு? 3வது இது போட்டுருச்சுங்களா? சரிண்ணா. இது ஃபைனல் என்ன விலை சொல்கிறீங்க? 32 ரூபா சொல்லி 27 ரூபா வரைக்கும் கேட்டு தரலைங்க. சரி, ஓகேண்ணா. என்ன விலை எதிர்பார்க்குறீங்க கடைசிக்கு? இது 29 ரூபா கேட்டாலும் கொடுத்துருவீங்க. சரிங்க. இந்த ஆடுங்கண்ணா? இந்த ஆட்டோட குட்டி 2ங்களா? சரிங்க.
பார்த்தா குட்டி அங்கேயே சதறிட்டு இருக்கு ஓடி. சரிங்கண்ணா. அதான் இதோட குட்டி இது ரெண்டுங்களா? 2 பேர் 3 ஆமா. இந்த ஆடு ஏதோ சோடு இருக்கு. இது என்ன விலை என்ன சொல்றீங்க? 17 ரூபா சொல்லுங்க. 17,000. சரிங்க. இது என்ன விலை கேட்டிருக்காங்க? இது 14 கேட்டு 15 ரூபாய் கேட்டிருக்கோம். 5 ரூபாய்க்கு கேட்டிருக்கேன். பல்லுண்ணா இதுக்கு? 2 பல்லுங்க. 2 பல்லு ஆடு தான். பல்லு 2 பல்லு. சரி சரிங்கண்ணா. பரவாயில்ல. 2 பல்லு. இன்னும் இளங்குட்டி தான். இன்னும் நிறைய ஈத்து போடலாங்க. நல்லா வளர்த்துருக்க அருமையான ஆடு. பல்லே போடல. சரிண்ணா. அடிங்க அப்படியே. பல்லு பார்த்தா போடுது. அதான் பல்லு சேரல. மடிக்கல கால ஜம்முன்னு இருக்கணும். இது என்ன விலை வருதுங்க இந்த வெள்ளைக்குட்டி ரெண்டும்? இது ஆமா 11 ரூபா சொல்லுங்க. சரி சரிண்ணா. ஒரு வெள்ளைக்குட்டி ஒரு 3 குட்டி. மார்ல காட்டி 11,000 ரூபாங்க. ஆமா 2 குட்டி இந்த ஆடு இந்த 3. சரிண்ணா. பரவாயில்ல. வளர்ப்பு குட்டியே வந்து 2,500 3 ரூபா சொல்றாங்க ஒரு குட்டி. குட்டியோட இருக்கு. 2 குட்டியோட இந்த ரேட் சொல்லியிருக்கிறீங்க. இந்த குட்டி நான் கேட்கலையா? அப்போ இது ஆடு நல்லா கண்டிஷனாக இருக்கு கேட்டிருப்போம். 8 கேட்டாங்க. 8 ரூபா வரைக்கும் கேட்டு நீ கொடுக்கலீங்களா? 8 கேட்டாங்க. ஆ கேட்பாங்க. அதான் கட்டுப்படியானதான் கொடுக்க முடியுங்க. எல்லா சந்தைக்கு வருவீங்க. சரி, நான் உங்களோட கான்டாக்ட் நம்பர் சொல்லிடுறேன். இது போல வளர்ப்பு 95 27 40 45 பெருந்தா திருவாங்கடமலை சின்னிச்சாமி. என்ன விலை வருது இந்த குட்டி? அப்படிங்களா? சரி ஓகேண்ணா. குட்டி யாரு? சரி ஓகேண்ணா. குட்டி 1000 ரூபாய்க்கு கேட்குறாங்களா? 3000 ரூபா. என்ன ரேட்லாம் கொடுக்கலாண்ணா ஃபைனலா? சரிங்கண்ணா. இந்த மாதிரி விற்பனை ஓரளவுக்கு நோம்பி விற்பனை இல்லைங்களா? சரியில்லைங்க. பொங்கல் விற்பனை அவ்வளோவுக்கா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.